புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மற்றவர்களை தேடி வரக்கூடிய சூழலில் மேலும் ஒருவர் கைது என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 7 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ஏற்கனவே ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2வது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வரும் நிலையில் நேற்று ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் 2வது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வலியுறுத்தி தொடர் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது 2வது நபர் கைது என்ற செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டையில் நேற்று வேலைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இச்சம்பவம் அதிர்ச்சியையும் ஆதங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அதனை எதிர்த்தும் குற்றவாளிகளை பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது 2வது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.